वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीश शुभसौनक भीष्मदाभ्यां रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादि पुण्यानिमां परम भागवतां स्मरामि। எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணிப்போம். நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிப்போம். எல்லா பாகவதர்களையும் நமஸ்காரம் பண்ணிப்போம். ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் கிருஷ்ணன் என்ற உணர்வோடு ஸ்ரீமத் பாகவதத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். நம்ம 600 சீரீஸ்னு ஆரம்பித்து லெசன்ஸ் ஃப்ரம் பிளெஸ்ட் சோல்ஸ் ஆர் த பிளெஸ்ட் சோல்ஸ் விச் இஸ் பாகவதர்கள் மகாத்மியம் அப்படின்னு ஆரம்பித்து ஒவ்வொரு ஞானிகளையாக பார்த்துட்டு வரோம். அதில் முதல்ல வியாசரை பார்த்தோம், வேத வியாசரை பார்த்தோம் 601வது செஷனில். 602 ஸ்ரீ சுகபிரம்மத்தை பார்த்தோம். 603 இஸ் லீலா சுகர் அருளிய கிருஷ்ண கர்ணாமிருதம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு வரோம். இது ஒரு 3-4 பகுதியாக இருக்கும். 603 ABCDன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த லீலா சுகர் 13ஆம் நூற்றாண்டிலே கேரளாவிலே பிறந்தவர். அவருக்கு லீலா சுகர்னு பேர் கிடையாது, முதல்ல பில்வமங்கலம் தான் பேர். பிற்காலத்திலே ஒரு பெரிய கிருஷ்ண பக்தராகி எப்படி ஸ்ரீ சுகபிரம்மம் பாகவதத்தை அந்த கிருஷ்ண லீலைகளை வர்ணித்தாரோ அதே மாதிரி இவர் வர்ணிக்க ஆரம்பித்து கிருஷ்ணகர்ணாமிருதம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை எழுதி 110 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு கிரந்தத்தை எழுதி கிருஷ்ண லீலைகளை அப்படி ஒரு அற்புதமாக நமக்கு ஒரு பொக்கிஷமாக கொடுத்து சென்றிருக்கிறார். அதனால் அவரை நம்ம கிருஷ்ண லீலைகளை சுகர் போலே சொல்லியதால் இவருக்கு கிருஷ்ண லீலா சுகர் என்ற பெயர் பிற்காலத்திலே கொடுக்கப்பட்டது. நேற்றுக்கு பார்த்தோம் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு திருப்புமுனை. சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு பெண்கிட்ட இன்ஃபேச்சுவேஷன், ஒரு மோகம் அவருக்கு ஏற்பட்டு தினமும் அவளை சந்திக்க அந்த ஆற்றை கடந்து எப்போ பார் அங்கே போயிட்டே இருப்பார். அப்போ அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு, இவ்வளவு ஆசை வச்சிருக்கே, இந்த ஆசையை இந்த பக்தியை கிருஷ்ணரிடம் நீங்கள் செலுத்தினால் எங்கேயோ எவ்வளவு பெரிய உயர்வு அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் தான் பில்வமங்கலத்துக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மனமாற்றம் ஏற்படுத்தி எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு கிருஷ்ண பக்தியிலே முழுமையாக அவர் லயித்து, அந்த அனுபவம் தான் அவரது வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கிருஷ்ணகர்ணாமிருதம்ன்ற புகழ்பெற்ற நூலை எழுதி அந்த லீலா சுகர் என்று அழைக்கப்பட்டார் பிற்காலத்திலே. ஸோ அந்த சிந்தாமணி தான் அவருக்கு முதல் குரு. அதுக்கப்புறம் அவருடைய குருநாதர் சோமகிரியார் அப்படிங்கிறவர்கிட்ட போய் அவர் மந்திரோபதேசம் வாங்கிக்கிறார். ஸோ அதனால தான் இந்த கிருஷ்ணகர்ணாமிருதத்தை எழுதச்சேயே முதல் ஸ்லோகத்திலேயே அவர் குருவந்தனம் பண்ணி, சிந்தாமணிக்கு குருவந்தனம் பண்ணி, அதுக்கப்புறம் அவருடைய குருவான சோமகிரியாருக்கு குருவந்தனம் பண்ணி அவளுக்கு மங்களாசாசனம் பாடுறார் இல்லையா. அவள் எல்லாருக்கும் ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் கிருஷ்ண பகவானுக்கு ஜெயம் உண்டாகட்டும் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பாடி இந்த கிரந்தத்தை நமக்கு கொடுத்துருக்கார். ஸோ மொத்தம் 110 ஸ்லோகங்கள். நேத்திக்கு நம்ம இந்த 28வது ஸ்லோகம் வரை நேத்திக்கு பார்த்தோம். எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவருக்கு தரிசனம் கொடுக்குறார் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்து நம்ம முடித்தோம். அந்த கடைசி ஸ்லோகத்தை மாத்திரம் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். அதுலேருந்து வி வில் கெட் ஸ்டார்டட். அதான் பூர்வ கதை சங்கரகம். எப்படி வாழ்க்கெல்லாம் குருவந்தனம் பாடி ஸ்ரீ கிருஷ்ண தரிசனம், அதுக்கு ப்ரிப்பரேஷன். 28வது ஸ்லோகம். தேவாதி தேவனான கண்ணன் அதோ தொலைவிலே நின்று என்னை பார்க்கின்றானே, மகிழ்ச்சி ததும்புகின்ற அந்த கடைக்கண்ணாலே என்னை உற்று பார்க்கின்றானே, அழகான உதட்டிலே பொருத்தப்பட்டுள்ள அந்த புல்லாங்குழலிலிருந்து இனிய கீதத்தை பொழிகின்றானே, கஜகதியுடன் கம்பீரமாக நடந்து என் அருகே வருகின்றானே, ஆஹா ஆஹா என்ன பாக்கியம் என்ன பாக்கியம். தனது திவ்ய லீலைகளினாலே காண்பவர்களின் உள்ளத்தை குளிரச் செய்து கொண்டு ஒளி வீசுகின்ற ஆபரணங்களை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியினாலே நிரப்பிக்கொண்டு
அற்புதமான திருவடிகளை மெல்ல மெல்ல அடிபெயர்த்து வைத்து இதோ நடந்து வருகின்ற அழகை பாருங்கள் சாதுக்களே என சாதுக்களை அட்ரஸ் பண்றார். ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலம் தருகின்ற அந்த தேவனாகிய இவன்தான் என் கண்ணன். தனது திவ்ய லீலைகளினாலே காண்பவர்களின் உள்ளத்தை குளிரச் செய்து கொண்டு ஒளி வீசுகின்ற ஆபரணங்களை அணிந்து கொண்டு புல்லாங்குழலை ஊதிக்கொண்டு 3 உலகங்களையும் மகிழ்ச்சியினாலே நிரப்பிக்கொண்டு அற்புதமான திருவடிகளை மெல்ல மெல்ல அடிபெயர்த்து வைத்து இதோ நடந்து வருகின்ற அழகை பாருங்கள் சாதுக்களே. ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலம் தருகின்ற தேவனாகிய இவன்தான் என் கண்ணன். நம்ம ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடுற மாதிரி அந்த வாசுதேவன் இவன்தான், அதே தான் இவர் பாடுறார். இதுக்கு ராகம் போட்டு பாடினா இது நம்ம அந்த கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சவாளுக்கு அந்த மாதிரி பாடலாம். இவன்தான் என் கண்ணன். ஸோ ஒரு ஸ்லோகம் முடியர்ச்சியையும் இவன்தான் என் கண்ணன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அன்பர்களே, அருகிலே வந்து பாருங்கள். தமாலபத்திரம் போன்ற நீலவர்ண திருமேனி அழகனை, அந்த அழகனை, தமாலபத்திரம் போன்ற அந்த நீலவர்ண திருமேனி அழகனை வந்து பாருங்கள். மகிழ்ச்சி ததும்புகின்ற சந்திர பிம்ப முகமண்டலத்தை காண வாருங்கள். கருணாரசம் ததும்புகின்ற அழகான கண்கள், அந்த கண்களை கவனியுங்கள். குழலிசைக்கு ஜீவநாடியாக விளங்குகின்ற பரம்பொருள் இதோ என் அருகிலேயே வந்து நின்று காட்சியளிக்கின்றதே. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு! சிவந்த ஒளிமயமான விரல் நுனிகளினாலே அந்த குழலின் துவாரங்களை மூடுவதும் திறப்பதுமாக மாறி மாறி வைத்து தனது வாய்க்காற்றினாலே இனிமையான ஒலியை எழுப்புகின்றானே, அதை கேளுங்கள். அவன் பாதங்களை மாற்றி வைத்து ஒய்யாரமாக நிற்கின்ற அந்த அழகை பாருங்கள். மலர்ந்த தாமரை போன்ற அகன்ற கண்களை உடைய அந்த பிருந்தாவன சஞ்சாரியான நந்தகோபன் பிள்ளையை நான் வணங்குகிறேன். ஏ கேசவா, உன்னுடைய முக சந்திர காந்தி இவ்விதமானது என்று சொல்லத் தெரியவில்லையே. வாக்குக்கு எட்டாததான உனது திவ்ய சௌந்தரியத்தின் ஒளியும் அழகு நிதியாக உள்ள வடிவமும் இனிமையும் பொருந்திய உன்னை மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கின்றேன். ஆயர்குல மங்கையின் மார்பங்களிலே குங்குமப்பூச்சால் மிக அழகாக விளங்குகின்ற உனக்கு நமஸ்காரம். வேணுகீத ஸ்வரசஞ்சார ஒலிக்கு ஆதிகர்த்தாவே உனக்கு நமஸ்காரம். பரஞ்சோதி ஸ்வரூபியாக ஓம்கார பொருளாக விளங்குகின்ற கிருஷ்ணா, உனக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். பிரபோ, ஆயர்பாடி வீதிகளிலே நவரத்ன கச்சிதமான கார் சிலம்பு ஒலிக்க சஞ்சரிக்கின்ற உனது திவ்ய திருவடிகளுக்கு நமஸ்காரம். வஜ்ரம், அங்குஷம், சங்கு, சக்கரம் இவைகளின் அடையாளங்கள் பொருந்திய உனது உன்னத சரண கமலங்களுக்கு நமஸ்காரம். ஓ பசுக்களை மேய்ப்பவனே, உலகங்களை ரட்சிப்பவனே, ஜோதி ஸ்வரூபனே, ஏய் ராதா லோலனே, பாம்பனையில் பள்ளி கொண்டவனே, உனக்கு நமஸ்காரம். கண்ணா, என் மணிவண்ணா, உன்னிடம் எதுதான் இனிமையாக இல்லை? பிரபோ, உனது திருமேனி எவ்வளவு மதுரமாக இருக்கின்றது. தேன்மணம் கமழுகின்ற மென்மையான புன்சிரிப்பு, அது தவழுகின்ற உனது முகமண்டலமோ இனிமையிலும் இனிமையாக இருக்கின்றது. ஆச்சரியம்! இந்த கிருஷ்ண தத்துவம் மதுரமானது, இனிமையானது, மிக மிக இனிமையானது, இனியது என்று சொல்லுவதை தவிர வேறு எதுவும் சொல்ல தெரியவில்லையே. ஆஹா, என்ன விசித்திரம்! நம்ம எல்லாரும் வல்லபாச்சாரியார் எழுதின இந்த எதிர் கேட்டிருப்போம். நம்ம மதுராஷ்டகம் வர்ணிச்சிருப்பார். அவரோட உதடு மதுரம், பகவானுடைய முகம் மதுரம், கண்கள் மதுரம், நடனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். ஒரு இதழாக சொல்லி கடைசியில் சொல்லுவார் மதுராதிபதே அகிலம் மதுரம்னு. 38வது ஸ்லோகத்துக்கு போகிறேன். இதோ என் முன்பாக தோற்றமளிக்கின்ற இந்த சரணாரவிந்தம் மிக ஆச்சரியமாக உள்ளது. அதோ அந்த கிருஷ்ணனுடைய கமல கண்களோ மேலும் விசித்திரமாக உள்ளது. ஆஹா, அவனுடைய முகத்தாமரையின் அழகோ வர்ணனைக்கே எட்டாததாக உள்ளது. அது ஒரு அற்புதமே. அம்மம்மா, இந்த ஆச்சரியத்திலையும் ஆச்சரியமாக விளங்குகின்ற இந்த ரமணீய மூர்த்தியை நான் என்னவென்று வர்ணிப்பேன்? ஏ பசுக்களை போஷிக்கின்ற கோபாலா, ஏ கருணை கடலே, ஏ லக்ஷ்மிபதே, கம்சனை சம்ஹாரம் செய்தவனே, கஜேந்திரனை ரட்சித்த கருணை வள்ளலே, ஹே மாதவா, பலராமனுக்கு இளையவனே, மூ உலகங்களுக்கும் குருவாக விளங்குகின்ற தாமரை கண்ணனே, கோபியர்களின் அன்பனே, என்னை ரட்சித்தொருள் செய்ய வேண்டுகிறேன். உன்னை தவிர உயர்வானது எதுவும் நான் அறியேன்.
என்று இவ்வாறு பரவசமாக பாடி துதி செய்த லீலாசுகர் எங்கும் நிறைந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி வணங்குகிறார். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினா மாதிரி நம்ம பெரியாழ்வார் தான் பல்லாண்டு பாடி கேட்டிருக்கோம். நம்ம எல்லாம் நமக்கு இது வேணும் அது வேணும்னு தான் பெருமாள்கிட்ட போய் கேட்போம். பெருமாள் நன்னா இருக்கணும், நீ நன்னா இருக்கணும், நீ பல்லாண்டு வாழணும்னு பெரியாழ்வார் பாடி தான் நம்ம கேட்டிருக்கோம். இவருடைய பல்லாண்டை நாம் இப்போது பார்ப்போம். மூ உலகிற்கும் மங்களத்தை அளிக்கின்ற புனித நாமங்களை உடையவனே, தேவாதி தேவனே, உனக்கு ஜெயமுண்டாகட்டும். உன் புண்ணியமான கதைகளை கேட்பதால் செவிகளுக்கும், உன்னை இடைவிடாமல் பஜனம் செய்வதால் மனதுக்கும், உனது திவ்யமங்கள மூர்த்தியை தரிசனம் செய்வதால் கண்களுக்கும் அமிர்தமயமாக வந்து இன்பமூட்டுகின்ற திரு அவதார மூர்த்தியே, உனது திவ்ய நாமங்கள் முக்காலத்திலும் வெற்றியுடன் விளங்கட்டும். என் மனதிற்கு இனிய பாலகிருஷ்ண தேவா, உனக்கு ஜெயமுண்டாகட்டும் என்று பாடி அந்த கண் அழகனின் கமல திருவடிகளிலே சிரம் தாழ்த்தி வணங்குகின்றார். இவ்வாறு சிறந்த கிருஷ்ண பக்தராக விளங்கிய லீலாசுகர் இணையற்ற பக்தி பெருக்காலும் இடையுறாத கிருஷ்ண தியானத்தாலும் தன் இஷ்ட தெய்வத்தின் தரிசனத்தை பெறும் பாக்கியத்தை அடைந்து பரமானந்த சுகத்திலே திளைத்தார். பிறகு லீலாசுகர் தனது அகக்கண்களினாலே நீல பாலனின் அந்த பால லீலைகளை கேட்டு பரவசமடைந்து மேலும் பாடலானார். அந்த இனிய பாடல்களை நாமும் பாடி மகிழலாம் வாருங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இப்போ 41வது ஸ்லோகத்திலேருந்து ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலைகள் பாட போகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், அதை நம்ம படிச்சுடுவோம். அதுக்கப்புறம் we will go into 41st ஸ்லோகம். ஸோ ஸ்ரீ கிருஷ்ண லீலைகள். பகவான் எங்கும் நிறைந்தவன், எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிக்கும் வல்லமையுடையவன். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று மனிதன் அறிந்த போதிலும் அவனுக்கு பகவானிடம் அவ்வளவாக பற்றுதல் ஏற்படுவதில்லை. ஆனால் இறைவன் கருணை உள்ளவன். அவன் தன்னையும் ரட்சிப்பான், தனது இல்லங்களை போக்கி அருள் செய்வான் என்ற நம்பிக்கை அவன் உள்ளத்திலே உதிக்கும் பொழுது அவனுக்கு இறைவனிடம் பக்தி, அதாவது அன்பு என்பது உதயமாகின்றது. இதை திருப்பி சொல்கிறேன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவனின்றி ஓர் அணுவும் அசையாது, ஒரு புல்லு கூட மூவ் ஆகாது. சேத்தனம் அச்சேத்தனத்திலையும் எல்லா ஆத்மாவும் பகவான் படைக்கிறச்சே அதுக்கு உண்டான தர்மபூத ஞானம்னு உண்டு, அதை கொடுத்து தான் படைக்கிறான். அந்த ஆத்மாவிற்கு இயல்பாகவே இருக்கின்ற ஞானத்திற்கு பெயர் தர்மபூத ஞானம் இல்லையா? அதெல்லாம் கொடுத்து தான் படைக்கிறான். அதே மாதிரி மனிதனுக்கும் தெரியும், எதுவுமே எந்த ஒரு பொருளும் பகவான் இல்லையே இந்த பார்க்கும் நம் பிரபஞ்சம் அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறதுங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் இங்கேயும் பகவான் அந்தரியாமையாக நம் உடம்பிலே இருக்கின்றார், இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கின்றார். அண்டத்திலும் நாம் பார்க்கும் பஞ்சபூதங்களினால் ஆன இந்த பிரபஞ்சத்திற்குள்ளேயும் அந்தரியாமையாக பகவான் இருக்கிறார். அதனால் அவர் இல்லைன்னா அந்த சூரியன் உதிக்காது, கடல் அந்த மட்டத்தில் இருக்காது, இதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் மனிதன் அறிந்த போதிலும் அந்த மனிதனுக்கு பகவானிடம் அவ்வளவாக பற்றுதல் ஏற்படுவதில்லை. ஆனால் பகவான் கருணை உள்ளவன், அவன் தன்னையும் ரட்சிப்பான், தனது இல்லர்களை போக்கி அருள் செய்வான் என்ற நம்பிக்கை பகவான் நமக்கு உள்ளத்திலே உதிக்கும் பொழுது நமக்கு இறைவனிடம் பக்தி, அதாவது அன்பு உதயமாகிறது. அப்போதான் நமக்கு அந்த பக்தி உண்டாகின்றது. இவ்விதமாக சுயநலத்திலே ஆரம்பித்த அன்பு மெல்ல மெல்ல பரம்பொருளின் குண வைபவங்களிலே ஒன்றுபட்டு பக்தி மார்க்கத்திலே வழிநடந்து வளர்ச்சி பெற்று முன்னேற்றம் அடைகின்றது. நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், பகவத்கீதையில் 4 விதமான பக்தன் சொல்லுவா இல்லையா? ஆர்த்தன், அர்த்தார்த்தன், ஜிக்ஞாசு, ஞானி. ஆர்த்தன்கிறவன் நான் கஷ்டத்தில் இருக்கேன்ப்பா, வறுமையில் இருக்கேன், என்னை காப்பாற்றுங்கிறவன். அர்த்தார்த்தன்கிறவன் எனக்கு இருக்குப்பா, ஏதோ இருக்குது, ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னொரு கார் நல்லா இருக்கும்னு பொருள் கேட்குறவன் பகவான்கிட்ட அர்த்தம் சேர்த்துக்கிறவன். ஜிக்ஞாசுங்கிறவன் எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு முக்தி கொடுன்னு கேட்குறவன் ஜிக்ஞாசு. ஆக மொத்தம் இதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறவா சொல்லுவா, இந்த முதல் 3 பேருமே பிச்சைக்காரங்களாம். எனக்கு கஷ்டத்துலேருந்து எனக்கு இது கொடு, பகவான் நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் காப்பான். நமக்கு அம்மா, நம்முடைய தாய். அவனுக்கு தெரியாதா நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கணும், இந்த பசிச்சுதுன்னாங்கிற மாதிரி அவனுக்கு தெரியாதா? அதனால் நம்ம என்னை வறுமையிலிருந்து நீக்குன்னு சொல்கிறதும், எனக்கு மேலே பொருள் கொடுன்னு சொல்கிறதும், எனக்கு மோட்சம் கொடுங்கிறதும் எல்லாமே நம்ம எல்லாருமே பிச்சைக்காரர்கள் தான். யாரா ஞானின்னா யாருன்னு கேட்பான். 4வது விதமான பக்திக்காக பக்தி பண்ணுறவன். அந்த அன்பு இருக்கே,
இப்போ பாடுறாரே பெருமாள் உனக்கு எல்லாம் ஜெயமுண்டாகட்டும் ஜெயமுண்டாகட்டும்னு பெரியாழ்வார் வந்து பல்லாண்டு பாடின மாதிரி அந்த பக்திக்காக பக்தி பண்ணுறவன் தான் ஞானி அப்படிங்கிறத நம்ம முன்னாடி வந்து நம்ம பார்த்துருக்கோம், நிறைய முறை பார்த்துருக்கோம். நம்ம பாகவதத்தில் வந்து எக்ஸாம்பிள், இது பகவத்கீதையில் வரும் இந்த எக்ஸாம்பிள். இல்லை, நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோம் பக்தியை? சுயநலத்தில் தான் நம்ம பக்தி ஆரம்பிக்கிறது இல்லையா? சுயநலத்திலே ஆரம்பித்த இந்த அன்பு மெல்ல மெல்ல பரம்பொருளின் குண வைபவங்களிலே ஒன்றுபட்டு பக்தி மார்க்கத்திலே வழிநடந்து வளர்ச்சி பெற்று முன்னேற்றம் அடைகின்றது. ஆனால் இந்த இறை அன்பு என்பது மனித உள்ளத்திலே உதிக்க வேண்டும் என்றால் அதற்கும் அவன் அருள்தான் வேண்டும். எல்லாத்துக்குமே பகவான் கிருஷ்ண கிருபை வேணும். கிருஷ்ணன் கிருபை இருந்தால் தான் அதுவும் நடக்கும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று மாணிக்க வாசகர் பாடினார் இல்லையா? அந்த மாதிரி இருள் அகல வேண்டும் என்றால் ஒளியின் உதவி வேண்டும். மற்ற எந்த விதமான சாதனங்களாலும் இருட்டை அகற்ற முடியாது. அதுபோல மன இருளை அகற்ற அங்கு பக்தி ஒளி வீச வேண்டும். இந்த அஞ்ஞான இருளை விளக்க பக்தி எனும் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். நாம் அறிந்தோ அறியாமலோ நமது உள்ளத்திலே படிந்துள்ள அந்த அசுத்தங்களை, அந்த கெட்ட எண்ணங்களை நீக்க ஒரே ஒரு வழி அன்பே உருவான ஆண்டவனை பாட வேண்டும். இதயம் கனிந்து இறைவனை பாடினால் இருள் விலகி அருள் ஒளி வீசத் தொடங்கும். குறையொன்றும் இல்லைன்னு நம்ம ராஜகோபாலாச்சாரி எழுதினார் இல்லையா? அவருக்கு அந்த பாட்டு எழுதிச்சே ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கிள் வரும், போய் தேடி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் கிடைக்கும். அந்த பாட்டு எழுதிச்சே அவருடைய மனநிலை பற்றி அதில் எழுதியிருப்பார் அந்த ஆர்டிக்கிளில். அவருக்கு அப்போ வந்து அவருக்கு ஹி வுட் ஹவ் லாஸ்ட் மெனி ஃபேமிலி மெம்பர்ஸ், அவருடைய சன், அவரோட இன்லாஸ், சன் இன்லாஸ், இந்த மாதிரி அவர் நிறைய பேரை துறந்திருப்பார். அந்த மாதிரி இருக்கிற மனநிலையில் வந்து எனக்கு குறையொன்றும் இல்லை அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த மாதிரி அன்பே உருவான ஆண்டவனை இதயம் கனிந்து எனக்கு குறையொன்றும் இல்லைப்பா, நான் நன்னா இருக்கேன், நான் சௌக்கியமாக இருக்கேன், எனக்கு எல்லாம் சமர்த்தியாக இருக்குது, நான் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து பகவானை வந்து இதயம் கனிந்து இறைவனை பாடினால் அந்த இருள் விலகி அருள் ஒளி வீசத் தொடங்கும். சமுதாய வாழ்வின் உயிர் நாடியே அன்பும் அருளும் தானே. தன்னை சேர்ந்தவர்களிடம் செலுத்தும் அன்பு அல்லது பாசம் எளிய மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் செய்யும் உதவி அல்லது தொண்டு, மற்ற பொருள்களிலே வைக்கும் ஆசை, இவைகளே மனிதனை படிப்படியாக இறைவனிடம் பக்தி செய்ய பழகுகின்றது. உடலுக்கு திடமளிப்பது உணவு, அறிவுக்கு போஷணை தருவது இலக்கியம், இதயத்துக்கு இன்பமும் பலமும் கொடுப்பது பக்தி. அந்த பக்தி எனும் ஊற்று மனித உள்ளத்திலே பொங்கி எழும்பொழுது அவன் செயல்கள் எல்லாமே பரிசுத்தமாக இருப்பதை காணலாம். அங்கே சுயநலம் என்பது அழிந்து விடுகிறது. அறியாமையினாலே உலக பொருட்களிலே நாம் வைக்கின்ற ஆசையை, அன்பை ஆண்டவனிடத்திலே செலுத்தினால் அதுவே பக்தியாக மலர்ந்து மனித வாழ்க்கைக்கு அது உன்னதமாகின்றது என குந்தி தேவி கூறுகின்றாள். அன்பை நம்ம உலக பொருள்களிலே வைக்கின்ற ஆசையை அதை வந்து ஆண்டவனிட செலுத்தினால் அதுவே பக்தியாக மலர்ந்து மனித வாழ்க்கையை உன்னதமாக்குகிறது என்று குந்தி கூறுகின்றாள் அப்படின்னு சொல்கிறது. முன்னாடி குந்தி ஸ்துதி பார்த்துருக்கோம் பாகவதத்தில். ரொம்ப ஒரு யுனீக் ஸ்துதி அது. பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறச்சே எல்லாரும் எனக்கு அதை கொடு இது கொடு எல்லாம் கேட்பா. அதில் குந்தி ஸ்துதியில் யுனீக்காக ஒன்று கேட்பா இல்லையா? கிருஷ்ணா, எனக்கு நீ எப்பவும் கஷ்டத்தையே கொடுத்துட்டுறா, ஏன் அப்போ தான் நீ என்னோடே இருப்ப, எனக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் நீ என்னோடவே இருந்திருக்க வாழ்க்கையில், அதனால் நீ என்னை விட்டுட்டு போகிறேங்கிறியே. கிருஷ்ணன் வந்து மகாபாரத வார சண்டையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புவார். அத்தையை நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவார். அப்போ வந்து அவர் சொல்லுவா, நீ பரந்தாமன் எனக்கு தெரியும்டா, நீ எப்போவும் எனக்கு கஷ்டத்தையே கொடுத்துன்றா, அப்போ தான் நீ என்னோடையே இருப்ப அப்படின்னு அவன் இந்த அஸ்தினாபுரத்தை விட்டு கிளம்புறதுக்கு அவன் துவாரகைக்கு கிளம்புவார் கிருஷ்ணர். அவளுக்கு மனசு வராது அவரை பிரியறதுக்கு. அப்போ சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அங்கே குந்தி தேவியோட இது சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் வந்து பக்தியாகிய வெளி உலக பொருள்களெல்லாம் ஆசையை விட்டுட்டோ ஆண்டவன்கிட்ட அன்பை செலுத்தியானா மனித வாழ்க்கை உன்னதமாகின்றது அப்படிங்கிறார். லீலா சுகர் முதலிலே சிந்தாமணி என்ற வேசியிடம் அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். பிற்காலத்திலே அதே அன்பு இறைவனிடம் இணையற்ற பக்தியாக பரிணமித்து அவரை உலகம் போற்றுகின்ற கிருஷ்ண பக்தராக செய்தது. இதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த பயிர் செழிக்க நல்ல உரம் தேவைப்படுகிறது. அதுபோலவே பக்தி பயிர் செழித்து வளர அருள் ஒளி மிகுந்த அந்த சாக்களின் சங்கம், அந்த சாதுக்களின் சங்கம் எனப்படுகின்ற தரமான உரம், அதுதான் சத்சங்கம். சத்சங்கத்தில் இருக்க 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 அந்த உரம் இல்லையா,
அது இன்னும் இன்னும் நமக்கு வந்து அந்த பக்தியை வந்து அந்த பக்தி என்கின்ற பயிர் செழித்து வளருது இல்லையா. அது சிற்றன்பத்தை பொசுக்கி சாம்பலாக்கி அந்த உரமிட்ட லீலாசுகருடைய உள்ளத்திலே அந்த பக்தி பயிர் நன்றாக செழித்து வளர்ந்து பசுமையாக அது காட்சியளித்தது. பூத்து கொலுங்குகின்ற அந்த பசுஞ்சோலையிலே இப்படி உரம் போட்டு 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 பக்தி எனும் உரத்தை சத்சங்கத்தின் மூலமாக போட்டு பூத்து கொலுங்குகின்ற அந்த பசுஞ்சோலையிலே எங்கும் நிறைந்த எம்பெருமான் சின்னஞ்சிறு பாலகனாக அந்த லீலாசுகருக்கு வந்து தரிசனம் தந்தருளினான். ஜோதி வடிவாக நீல பாலகனாக முரளிலோரனாக வந்து நின்று காட்சியளித்த கண்ணழகனை கண்ட லீலாசுகர் மகிழ்ச்சி பொங்க பாடினார், மெய்மறந்து ஆடினார், அவன் அழகை அள்ளி பருகினார். பரஞ்சோதி சுரூபனுக்கு பல்லாண்டு பாடி ஜெயகோஷம் செய்தார். இவ்வாறு பகவானுடைய தரிசன சுகத்தை பெற்ற அவர் விவரிக்க முடியாத இன்ப உணர்விலே ஆழ்ந்து கண்மூடி தியானத்திலே ஒன்றி போய்விட்டார். அப்போது திடீரென்று இனிமையான வேணுகானம் காற்றிலே மிதந்து வருகிறது. ஆம், உயிர் குலத்தை தன்னிடம் ஈர்க்கவே கண்ணன் குழலூதுகின்றான். மதுரமான தெய்வ கானத்தை பொழிந்து மக்களின் உள்ளத்தை மயக்குகின்றான். கெட்ட எண்ணங்களினால் மாசுபடாத அந்த தூய உள்ளத்தையே ஆண்டவன் விரும்புகின்றான். அன்பு தண்ணீராலே பரிசுத்தம் செய்யப்பட்ட அழுக்கற்ற இதயத்தை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். அதற்காகவே அந்த புல்லாங்குழலை ஊதுகின்றான். அந்த வேணுகீதத்தை கேட்டதும் அவரது செவிப்புலன்கள் விழித்து கொண்டன. லீலாசுகரின் செவிப்புலன்கள் விழித்து கொண்டன. கர்ண ரசாயனமாக அமுத வெள்ளமாக பாய்ந்து வருகின்ற அந்த வேணுகானத்தை கேட்டு கண் விழித்த லீலாசுகர் நாற்புறமும் கவனிக்கின்றார். இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து மறைந்து உறைகின்ற ஆனந்த மூர்த்தியை பார்க்க முடியவில்லையே. ஏமாற்றத்தினால் தவிர்க்கின்றார். கண்ணா, என் தெய்வமே எங்கு சென்றாய், எங்கு சென்றாய், ஏன் மறைந்து விட்டாய் என்று அரற்றுகிறார். பிறகு மீண்டும் மன உருகி பிரார்த்திக்கிறார். கிருஷ்ணா, உனது பிள்ளை பருவ விளையாட்டுக்களை கண்டு மகிழ்ந்து பாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என் வாக்கிலே உன் அருள் வெள்ளமாக பெருகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து அவர் அந்த கிருஷ்ண லீலைகளை அவர் வர்ணிக்கப் போகின்றார். இன்றைக்கி நம்ம வந்து இதோட முடிச்சுப்போம். அடுத்த இதில் வந்து நம்ம வி மே டூ அ டீட்டெயில்டு ஒன் வித் என்டையர் கிருஷ்ண லீலைகள். அது ஒரே ஒரு செக்மெண்ட்டாக வச்சுப்போம். ஸோ தட் அது கண்டினியூஸாக இருக்கும். இல்லைன்னா இன்றைக்கி பாதியில் நிற்கும், அதுக்கப்புறம் அடுத்த பாதியில் அந்த கிருஷ்ண லீலைகள் வரும். ஸோ இன்னும் 2 பகுதி இருக்குது. முதல்ல வந்து கிருஷ்ண தரிசனம் பார்த்தோம், முதல் பார்ட்டு. இன்றைக்கி வந்து கிருஷ்ண தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்க்குறோம். அடுத்த செக்மெண்ட்டில் வந்து அவருடைய கிருஷ்ண லீலைகள் அவர் கானம் பண்ணார் இல்லையா, அந்த ஸ்லோகங்கள்லாம் பார்க்க போகிறோம். அது கடைசி செக்மெண்ட்டில் வந்து ஸ்ரீ கிருஷ்ண தத்துவம்னு ஃபிலசாபிக்கல் சைட் ஆஃப் திஸ் கிரந்தம். ஸோ அதோட 110 ஸ்லோகங்கள் நிறைவு பெறும். நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் யதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் துயத்பவேத் தத்சர்வம் ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச ன்யூனானி சாதிரிக்தானி ஷமக்ஷ்வ புருஷோத்தம கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த.